Welcome to Commerce class. Now we are going to see the meaning, definition of human resource management as well as the features. Okay. So the human resource management na என்ன இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து what do you mean by human resource? Now we are going to see human resource management. There is a vast difference between both. Okay. Here the branch of management that deals with managing human resource manage பண்ணக்கூடிய branch பேர் தான் human resource management அப்படிங்கிறாங்க. அப்ப எவ்ரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெச்ஆர்ல இருந்து என்ன தூக்கிட்டாங்க, ஹெச்ஆர்ல அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க, மேபி யோர் பிரதர் ஆர் சிஸ்டர் இந்த வேர்டை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஹெச்ஆர் அப்படிங்கிறது ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர்எம் அவங்க சொல்றது, அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, அதுதான் தட் இஸ் வாட் தே மீன். ஓகே. Here HR what they are concerned with, the HR management, HR அப்படிங்கிறது human resource, HRMங்கிறது human resource manage பண்ணக்கூடியது. It is a function of managementல ஒரு function. Okay. அது வந்து it is concerned with hiring, motivating, maintaining people in an organization. ஒரு particular organizationல ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் இல்லைன்னா ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, எத்தனை பேர் எடுக்கணும், அவங்களுக்கு எல்லாம் வந்து எவ்வளவு சேலரி ஃபிக்ஸ் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அப்பாயிண்ட் பண்ணிட்ட அப்புறமா அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்றது, இல்ல அவங்களுக்கு மேற்கொண்டு அவங்களோட ஸ்கில் எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கறது எல்லாமே வந்து யார் டிசைட் பண்றதுன்னா அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பீப்புள் தான். Okay, so this is what you call it. It is a management function of management concerned with hiring, motivating and maintaining people. Maintaining people, suppose they feel that some labor is not working well, then they have to be replaced, and maybe they will absorb new people there, new workforce there. So in an organization, it focuses on people in an organization. So ஒரு நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்களை பத்தி தான் இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே. டேல் யோடர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் தி எஃபெக்டிவ் ப்ராசஸ். இது என்ன ஒரு ப்ராசஸ் அப்படின்னா ஒரு எஃபெக்டிவான ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், டைரக்டிங், த அப்ளிகேஷன், development and utilization of human resource in an employment அப்படிங்கிறார். அதாவது first planning, it's all planning about the human resource, directing அந்த human resource direction பண்றாங்க, எப்படி வேலை செய்யணும், என்ன செய்யணும், எந்த நேரத்துல எதை முடிக்கணும், they give them all details, directing them towards the goal. Then application, they make them do the work. Development, by making them do the work they see that there is development. And utilization of human resource, எல்லாருக்கும் அவங்க வேலை கொடுத்து கரெக்டா அவங்க மேக்சிமமா அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. And utilization of human resource in employment, இதுதான் human resource management அப்படின்னு டெய்லி ஆர்டர் சொல்றார். The effective process of planning, directing, the application, development and utilization. application not the application form. application நீங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாத்தையும் வந்து செயல்படுத்தணும். application, development and utilization of human resource in employment, வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த லேபர்ஸோட ஸ்கில்ஸ், டேலண்ட் எல்லாம் அப்ளை பண்ணி அதன் மூலமா வரக்கூடிய டெவலப்மெண்ட்டை தான் இவங்க பேசுறாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே. Now we go on to see the features of human resource management. What are the features of human resource management? First அவங்க என்ன சொல்றாங்க, universally relevant. யூனிவர்சல்னா உங்களுக்கு தெரியும், உலகளவிய, இந்த யூனிவர்சல் லெவல்ல இட் இஸ் ரெலவெண்ட். ரெலவெண்ட்னா இட் இஸ் த சேம் எவ்ரிவேர். ஓகே. என்ன அப்படின்னா அப்ரோச்சும் ஸ்டைலும் வேணா மாறலாம். த அப்ரோச் அண்ட் ஸ்டைல் வேரிஸ் டிபெண்டிங் த நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் and applicable at all levels. எல்லா லெவல்ல இருக்கட்டும், இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கதா செய்யும். ஒரு டாப் லெவலோ, மிடில் லெவலோ, லோவர் லெவலோ. இப்போ லோவர் லெவல் எடுத்துட்டீங்கன்னா 10 லேபர்ஸ் வேலை பார்க்குறோம், அவங்களை சூப்பர்வைஸ் பண்ண ஒரு சூப்பர்வைசர் இருப்பார். சூப்பர்வைஸ் பண்ண ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, செஞ்சாங்களா இல்லையா, அவங்க முடிச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு. ஸோ எந்த லெவலா இருக்கட்டும், இட் இஸ் யூனிவர்சலி ரெலவெண்ட் தட் human resource management is there in every level of organization. Next, goal oriented. Okay. இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மெயினா என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இவங்க வேலை செய்யறதுனால இந்த
என்டர்பிரைஸோட ஒரு கோல் அச்சீவ் பண்ண முடியுதா? இஸ் இட் பாசிபிள்? ஸோ கோல் இட் இஸ் மேட் பாசிபிள் ஹவு பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த பர்டிகுலர் ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து பெஸ்ட்டாக அவங்கள வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்க முடியும். Okay, that why so as to reach the goal. So every human resource management is only goal oriented. Next, systematic approach. அவங்க goal எப்படி reach பண்றாங்க? It is only through a systematic approach. ஒரு particular type of approach. Correct, systematic, regular. Okay. It lays emphasis na முக்கியத்துவம் கொடுக்கிறது. It lays emphasis on systematic approach in managing the task performed by human resource. அவங்க செஞ்ச வேலையை வந்து கரெக்டா அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஸ்ட்ரீம் மூலமா ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க? 2 set of functions are there, managerial and operative function. Managerial function is to see that this is the management level. Operative function is the functional level, operative function level. Okay, next is it is all pervasive. Pervasive அப்படின்னா பரவலாக எல்லா இடத்துலையுமே வந்து human resource management இருக்கதா செய்யும். Wherever there is existence of human resource, the effective management of available human resource is very important. இப்போ இங்கெல்லாம் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கரெக்டா அவங்க வந்து ஒர்க் பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கதா செய்யும். Wherever there is existence of human resource, எங்கெல்லாம் human resource இருக்கோ, the effective management of the available human resource is very important, especially in functional area. அது ஒரு சின்ன ஒர்க் ஷாப்பா இருக்கட்டும், ஒரு சின்ன இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எந்த ஒரு இதா இருந்தாலும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கதான் செய்யும். தென் இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு நாள் அவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு வாரத்துக்கு அவங்கள அப்படியே ஃப்ரீயா விட்டுற மாட்டாங்க. நோ, they see that it is continuously it is done. As long as there is human resource in the running of organization, the activities leading to management human resource exist. So every day அதுதான் சொன்னேன், it is a continuous process where they are monitored every time, where they are screened every time, where they are motivated every time. So இது வந்து human resource management வந்து ஒரு continuous process. நெக்ஸ்ட், டைனமிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இங்க டைனமிக் அப்படிங்கிறாங்க அப்படின்னா, அந்த 4 factors of productionோட கம்பேர் பண்ணது ஹியூமன் ரிசோர்ஸ் ஒன்லி ஹஸ் காட் எமோஷன்ஸ். ஸோ இவங்க வந்து they are dealing with the labor force or maybe staff or whatever it may be. Let them be officials, whoever they may. அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கணும் அப்படின்னா அந்தந்த டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல வந்து they have to apply different skills to get the work done from them. So because they are dealing with feelings and emotions, so அந்த வந்து ரொம்ப டெலிகேட்டா ஹேண்டில் பண்ணணும். Okay, so it is a dynamic activity. Next, it is an integrative tool அப்படிங்கிறாங்க. The idea behind managing the human resource is to motivate, participate, coordinate. ஸோ இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸை வந்து நல்லா அவங்க ஃபர்ஸ்ட் மோட்டிவேட் பண்ணணும். அவங்க எல்லாம் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணதில் ஒர்க் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். வேலை செய்கிற இடத்துல அவங்க வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ண வைக்கணும். கோஆர்டினேட், ஒர்க்கை வந்து கோஆர்டினேட் பண்ண தெரியணும். they cannot do work in a remote work. Everyone has got to work in such a way that all their activities are coordinated with the other department. Okay, so it is an integrative tool சொல்றாங்க. Next, focuses on development. Okay, development அப்படின்னு சொல்லும் போது இங்க ஒரு நிறுவனம் நல்ல டெவலப் ஆகணும்னா அதோட ஒர்க் ஃபோர்ஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மேன் பவர் வாட் எவர் தே ஹோல்டு, அண்ட் யூ கேன் ஹார்ன் தியர் ஸ்கில்ஸ்னா கொம்பு தீட்டுறது அப்படிங்கறத லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். எப்படி உன்னோட ஸ்கில்லை நீ இம்ப்ரூவ் பண்ணலாம்? இட் இஸ் ஒன்லி த்ரூ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். ஸோ யூ கிவ் தம் த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், யூ எக்ஸ்போஸ் them to the next level. What is the next level? So that they will realize where they stand, what is their talent, how much they have to improve themselves. All that will be done. So they focus on development. Next, it is both science as well as art அப்படிங்கிற is management art or science அப்படின்னு பார்க்கும்போது it is both science and art நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்றாங்க. இங்க ஏன் அப்படின்னா it relies on experiment, observation as well as handling of manpower. So இங்க வந்து
ஒர்க் பிளேஸ்ல அவங்க வந்து வேலை வாங்கும் போதும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்றாங்க. அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சில நேரங்கள்ல அந்த வேலை மேபி தட் ஒர்க் பிளேஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் தெம். வை இட் இஸ் நாட் சூட்டபிள், வாட் இஸ் த ஹார்ட்ஷிப் தே ஃபேஸ், ஹவு டு தே ஓவர் கம் த ஹார்ட்ஷிப் அப்படின்னு எல்லாம் அப்சர்வ் பண்றாங்க. தென் ஆஃப்டர் அப்சர்வேஷன் தே மே டேக் சம் டிசிஷன். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஸோ இட் இஸ், யூ கேன் சே இட் இஸ் அ சயின்ஸ் because you have to prove it in results there. So it is a science as well as art. Get the work done, make them do the work within your rules and regulations. So it is a science as well as an art. Next, it is interdisciplinary. Either human resource management is interdisciplinary because it is because management makes use of the concept of different disciplines. என்னது sociology, psychology, economics, accounts எல்லாமே. இங்க நம்ம வந்து sociology அப்படிங்கும்போது ஒரு சொசைட்டியை பத்தி சொல்றோம். சைக்காலஜிங்கும் போது talk about the psychology of a person. அதுவும் psychology varies at different age level also. Economic அப்படின்னு சொல்லும்போது we can tell about the economic of an individual person or economic of that particular enterprise. Okay, then there are different departments, different discipline. Other accounts in சொல்லும்போது you can talk about whether that particular personக்கு நம்ம கொடுக்குற salary கரெக்டா இருக்கா, கரெக்ட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றோமா, அவங்கள பத்தி, அவங்களோட ஏஜ், அவங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங், அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. ஸோ இட் இஸ் interdisciplinary. Okay, so human resource management is an interdisciplinary department. Then it is intangible, they say. இங்க வந்து though they are dealing with human resource management is an intangible function because only results speak, not any other thing. Not that I was happy, I was sad. No, it is only the result which is going to speak about the development of that particular organization. Okay, so human resource management is an intangible function, so only it can be measured by results. This is what they say with human resource management. Okay, so it is universally relevant, goal oriented. HRM வந்து goal oriented இருப்பாங்க. அவங்க கோலை ரீச் பண்ண அப்ரோச் வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். ஆல் பர்வேசிவ், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது கண்டினியூஸாக இருக்கும். ஒரு நாள் பார்த்துட்டு 10 நாள் எல்லாம் விட்டுற மாட்டாங்க. டைனமிக் இன் நேச்சர் பிகாஸ் இட் இஸ் டீலிங் வித் எமோஷன்ஸ் and see that you get the best maximum utilization of it. Integrative tool நிறைய ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து அவங்கள மோட்டிவேஷன், பார்ட்டிசிபேஷன், கோஆர்டினேஷன் எல்லாமே பண்ணணும் ஒர்க் ஃபோர்ஸோட. அதனால அது இன்டகிரேட்டிவ் டூலுங்கிறாங்க. இட் ஃபோக்கஸஸ் ஒன்லி ஆன் டெவலப்மெண்ட். ஹவு பை கிவிங் தெம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் ஒர்க் ஷாப் ப்ரோக்ராம்ஸ் யூ கேன் ஹார்ன் தியர் ஸ்கில்ஸ். அண்ட் இட் இஸ் போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறோம் பிகாஸ் யூ டீல் வித் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் அப்சர்வேஷன் அண்ட் கம் டு அ கன்க்ளூஷன். அதனால it is science and art. It is interdisciplinary. Those working there, workforce, they come from different field, different places, different family background. So their psychology, their attitude, everything will change for them. Okay, and it is intangible where human resources வந்து ரிசல்ட் மூலமா தான் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். அதாவது ஆர்கனைசேஷனோட அவுட்கம், அதோட ரிசல்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத வச்சு தான் நம்ம we can judge it. So these are the features of human resource management. Let me tell you, there is a vast difference between human resource and human resource management. Okay, thank you children.